மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோமா. இல்லைன்னா உங்கள் அம்மா மாதிரி நான் மாப்பிள்ளைய சரியா பார்க்கலன்னு காலம் பூரா புலம்பிட்டு இருக்காது. என்னங்க நீங்க சும்மா இருங்க. தங்கச்சியை ஓவரா கிண்டல் பண்ணாதீங்க. என்ன கிண்டல் பண்ணா அவருக்கு தூக்கம் வராதுண்ணா. யோசிக்காதடி. ஆமா மாடி, உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வாங்க, மற்றதெல்லாம் பேசி உட்காந்து முடிவு எடுத்துக்குவோம். இன்னும் என்ன சம்மந்தி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? கல்யாணத்தை எப்படி செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படியே செஞ்சிருவோம். அது பக்கத்தில் விட்டுருவோம். வணக்கம் சார். வாங்க. பேர் பிரகாசம். ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒர்க் பண்றேங்க. எங்க முதலாளி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஆமா பண்ணியிருந்தாரு. ஜீவா நீங்க கார்டு செலக்ட் பண்ணுங்க. சரி. இது பாருடா. அம்மா வெங்கியவை. ஆமா அப்பாக்கும் பிள்ளைக்கும் நான் எது சொன்னாலும் பிடிக்காதே. நீங்களே பாருங்க. அண்ணா இது எப்படி இருக்கு பாரு. வேலண்டைன்ஸ் டேக்கா கொடுக்குற வை. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இதை பாரு. நல்ல நல்லா இருக்க கீர்த்தி. இங்க வா. இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. இது எடுத்துக்கிறேன் சார். கொடுங்க சார். இன்னொரு கார்டு. ஓகே சார், நீங்க மேட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். சரிங்க. நீங்க எழுதி வைங்கப்பா, நாளைக்கு ஆஃபீஸ் போது கொடுத்துறேன். புதன்கிழமை காலையில ஒரு 10 மணிக்கு வந்து வாங்கிங்க. ரெடியா? சைனட் தடவை வைக்க ஜாக்கிரதை. இதான் கோடம்பாக்கம் பிரிட்ஜு. சொல்கிறா கீழே வந்துட்டேன். ஓகேடா. சரி, உனக்கு எத்தனை இன்விடேஷன் தேவைப்படும்? இன்விடேஷன்லாம் இப்போ வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு எஸ்எம்எஸ் தட்டினா பசங்க வந்து சேர்ந்துட போகிறாங்க. ஹலோ, கார்டு வாங்கிட்டு போனீங்களா? அந்த கடையிலேருந்து பேசுகிறேன் சார். கடை இருந்து 25 வருஷம் சார். கஸ்டமருக்கு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன் சார். உள்ளே வந்துட்டு போக முடியுமா சார்? சரி வரேன் சார். வா வா, கடையில் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்களா, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஓ போயிட்டான்.
அப்பா 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 சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அது கூட மர்டர் அட்டெம்ப்டாக இருக்குமோன்னு தோணுதுடா. எப்படி சொல்ற? அப்பா மார்ச்சரில் ஒருத்தனோட அடையாளம் சொன்னார்ரா. அப்பா செத்த இடத்துல அதே மாதிரி ஒருத்தன் அப்பாவே திரும்பி பார்த்துட்டு ஓடனான். அப்பாவும் அவனை பார்த்தாரு. அண்ணா எனக்கு என்னமோ ஆ வாங்க சார், உட்காரு. உட்காருங்க. டீ போடுறா. உங்களை இத்தனை தடவை வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. இந்த பையன் பொண்ணு கேஸில் இன்னும் எந்த க்ளூவும் கிடைக்கல. பல இடத்துல விசாரிச்சாச்சு. உங்கள் அப்பா மர்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சஸ்பீஷியஸாக யாராவது ஆளை பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ சீன் எனி பர்சன்? நீங்கள் யார்கிட்டயாவது உங்கள் நம்பர் கொடுத்தீங்களா? உங்கள் நம்பர் அவங்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன க்ளூ கூட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப யோசிச்சிட்டேன் சார். எனக்கு யாருன்னு தெரியல சார். தேங்க்ஸ். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். நாங்கள்லாம் சாதாரண ஃபேமிலி சார். இந்த மாதிரி போலீஸ் அடிக்கடி வந்துட்டு போனா போதும் சார். சாட்சி சொல்லணும்னு வந்து எங்கள் அப்பாவும் செத்துட்டாரு. ப்ளீஸ் சார், இனிமேல் இந்த கேஸ் சம்மந்தமாக நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். உங்கள் அப்பா கொண்டிருக்காங்க சார் அவங்க. சார், நடந்து போச்சு. எங்கள் அப்பா திரும்ப வரப்போகிறதில்ல. எனக்கு ஏதோ நடந்துருமோன்னு என் ஃபேமிலி பயப்படுது சார். நெக்ஸ்ட் மந்த் என் தங்கச்சிக்கு மேரேஜ் இருக்கு. போகலாம். தேங்க்யூ. டேய், ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னல, ஏன்டா போலீஸ்கிட்ட சொல்லல? போலீஸ்கிட்ட சொல்லி இவனுங்களெல்லாம் கோர்ட்டு கேஸும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஒரு பொண்ணையும் பையனையும் துண்டு துண்டாக வெட்டி தூக்கி போட்டிருக்கானுங்க. சாட்சி சொல்ல வந்த எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டானுங்க. இவனுங்க ரொம்ப தப்பானவனுங்கடா. மன்னிக்கிறது இவனுங்கெல்லாம் மனுஷனுங்கள், மிருகம். டேய், இங்க பாரு, தேவையில்லாமல் அவசரப்படாத. எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க இருக்காத சொல்லுடா. ஒரு தப்புலேருந்து தப்பிச்சு அவன் மறுபடியும் தப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவனுக்கு வெளியே இருக்க ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி 10 பொண்ணுங்க மேலே கை வைப்பானுங்க. இந்த மாதிரி அப்போ இல்லாமல் 4 பேர் நடுரோட்டில் நிற்பான். அதுக்கு நீ ஏன்டா பண்ண போற? பத்திரமா கையில் வச்சுக்க. பார்த்து பத்திரம் பார்த்து. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது யாரோ தெரியாமல் அவசரப்பட்டு போட்ட மாதிரி தெரியல ஜீவா. எந்த காரணத்தை கூட உங்கள் அப்பா தப்பிச்சிடக்கூடாதுன்னு தெளிவாக கிளாஸில் பாய்ச்சனை தெரிய போட்டிருக்கானு. பக்கா பிளான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரெகுலராக ஸ்கெட்ச் போகிற எவனா தான் இந்த மேட்டர் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏ மாசி, சிட்டியில் ஸ்கெட்ச் போகிற எத்தனை பேர் இருக்கா? ஒரு 4 பேர் இருக்காங்கண்ணா. அவங்க எல்லாத்தையும் ஃபிஷிங்காக வருவா சொல்லு. ஓகேண்ணா. ஓ, கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். சரி.